8ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி 3.2ல் மொதல் கணக்கு பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 m⁴ டேஷ் கொடுத்துருக்காங்க பை 2m³ n³ தட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் mn⁴ கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் சம் எழுதிக்கிட்டேன். இப்போ இங்கே என்ன வரும்னா நம்ம நம்பர்ஸை ஃபஸ்ட்டு இங்கே வந்து m கொடுத்துருக்காங்க, இங்கே m கொடுத்துருக்காங்க, இங்கே n கொடுக்கல, இங்கே n கொடுத்துருக்காங்க. இப்போது கொடுத்துருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு 1 2 2 9 2 18. அப்போ இங்கே நம்பர் என்ன வரும்? 9 வரும். அடுத்தது இங்கே m³ இருக்குது, இங்கே m⁴ இருக்குது. இப்போ இதுக்கு அடுக்கு கொடுத்தீங்கன்னா மேலே வெறும் m மட்டும்தான் வரும், இங்கேயும் m மட்டும்தான் வந்திருக்குது. சரிங்களா? அப்போ இது ரெண்டும் m ஈக்குவலைஸாக இருக்குது. அடுத்தது n பார்த்திங்கன்னா இங்கே n⁴ இருக்குது, இங்கே வந்து n³ இருக்குது. அப்போ மேலே n⁴ வர்றதுக்கு என்ன பண்ணணும்? எந்த நம்பரை அதாவது இங்கே மேலே வந்து எந்த நம்பரை வந்து கழிச்சா 3 வரும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது 5 வர்றதுக்கு 3யை எந்த நம்பரால் கழிக்கணும்? மேலே வந்து n⁴ வரணும். அப்போ n⁴ போட்டிங்கன்னா 8லேருந்து 3 கழிச்சா 5 வந்துடுங்களா? அப்போது மேலே வந்து 8 வரும். சரிங்களா? இப்போ இது கட் கொடுத்தீங்கன்னா 8ல் 3 போனால் 5. அப்போ இங்கே 5 ஈக்குவலைஸ் ஆயிடுது. சரிங்களா? அப்போ இங்கே டேஷில் என்ன வரும்? இன்னொரு லைனில் எழுதிக்கிடுங்க. சரிங்களா? 9 இங்கே வந்து என்ன வரும்? இந்த டேஷில் 9 வரும், இங்கே வந்து n⁴ வரும். சரிங்களா? புரியுதுங்களா? இது ஃபஸ்ட்டு இன்னொரு சொன்னோம். ஃபர்ஸ்ட்டு இங்கே கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கும். 1 2 2 9 2 18. அப்போ இங்கே 9 வருது. இங்கே m³ m கட் கொடுத்தா இங்கேயும் m தான் இருக்குது, அதனால் இங்கேயும் m தான் இருக்குது, அதனால் m ஈக்குவலைஸாக இருக்குது. இங்கே வந்து n⁴ இருக்குது, கீழே தான் n⁴ இருக்குது. அப்போது எந்த நம்பரால் கழிச்சா n⁴ வரும்? 8ஆல் கழிச்சா n⁴ n⁴ கழிச்சா n⁴ வந்துடும். சரிங்களா? அப்போது 8 தான். சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். நீங்கள் வேணால் இங்கே எழுதிக்கிடுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன வரும்? இங்கே n⁴, இங்கே வந்து 9. அடுத்த சம் கொடுத்துருக்காங்க. அடுத்த சம் பார்த்திங்கன்னா இங்கே l⁴ m⁴ n என்னன்னு கண்டுபிடிக்கணும். கீழே வந்து 2m⁴ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே n⁴ கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே l⁴ இருக்குது. இங்கே இந்த எல்லுக்கும் இதுக்கும் கட் கொடுத்தீங்கன்னு நினச்சிங்களேன். இந்த எல்லுக்கும் இதுக்கும் கட் கொடுத்தீங்கன்னா இங்கே l⁴ ஈக்குவலைஸ் ஆகிடுது, சமமாகிடுது. அடுத்தது m⁴ வருவோம். இங்கே m² இருக்குது. அப்போ மேலே வந்து நம்மளுக்கு m² தான் வரணும். அப்போது 5ஐ எந்த நம்பரால் கழிச்சா 2 வரும்? 3ஆல் கழிச்சா 2 வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், பேஸ் சேமாக இருக்குது. அப்போ m⁴ மைனஸ் கீழே உள்ள 3 மேலே போனால் m² வந்துடும். இப்போ கீழே என்ன நம்பர் வரணும்? 3. சரிங்களா? 5ஐ எந்த நம்பரால் கழிச்சா 2 வரணும்? 3ஆம் நம்பரை கழிச்சா 2 வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே n⁴ இருக்குது. கீழே மேலே வந்து நம்மளுக்கு என்ன பவர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் n தான் வரணும், ஏன்னா இங்கே n தானே இருக்குது. அப்போ இங்கே n தான் வரணும். கீழே வந்து n⁴. அப்போது n⁴ எந்த நம்பரால் கழிச்சா n வரும்? வெறும் n வரும். 6ஐ 7ஆல் கழிச்சா 7ஐ வந்து 6ஆல் கழிச்சா n வந்துடும். அப்போ n⁴. இப்போ பார்த்திங்கன்னா n⁴ மைனஸ் 6 = n. ஏன்னா இங்கே பேஸ் சேமாக இருக்குது, மேலேயும் n கீழேயும் n. அப்போது n 7ஆல் கழிச்சா 6, n⁴ மைனஸ் 6 = n வந்துடும். அப்போ இங்கேயும் n ஈக்குவலைஸ் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா l ஈக்குவலாக இருக்குது, m ஈக்குவலைஸ் இருக்குது, n ஈக்குவலாக வந்துட்டு. இப்போது இங்கே கீழே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ இங்கே என்னது? கான்ஸ்டன்ட் 2 அப்படியே போட்டுக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். சரிங்களா? இன்னொரு ஸ்டெப்பில் வேணால் எழுதிக்கிடுங்க. l⁴ m⁴ n⁴ ஆன்சர் வந்து என்னது? n⁴ தான். டிவைடட் பை 2l m இந்த ஆன்சர் வந்து 3 n⁴ தட் இஸ் ஈக்குவல் டு l³ m² n பை கீழே என்ன ஆன்சர்? நம்மளுக்கு 2 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். புரியுதுங்களா? இதில் வேணால் ஆன்சர் எழுதிக்கிடுங்க. இங்கே வந்து நம்ம n⁴ வரணும், கீழே வந்து m³ வரணும், இங்கே வந்து 2 வரணும். அடுத்தது 42a⁴ b⁴ டேஷ் 6a⁴ b² டேஷ் b⁴c² வரணும். இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கான்ஸ்டண்ட்டை நம்ம கட் கொடுத்துக்கிறோம். 4 6
7 42, மேலே வந்து 7 வரும். சரிங்களா? அப்போ இந்த கான்ஸ்டன்ட் டைம் இங்கே 7 இருக்குது. இப்போ இங்கே என்ன வரும்? 7. சரிங்களா? அடுத்தது a⁴ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏ டைமே இல்லை. இந்த a⁴ கட் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா b வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே b⁴ இருக்குது, இங்கே b⁴ இருக்குது. இப்போ பேஸ் சேமாக இருக்குது. இப்போ b⁴ 5 - 2னா என்ன வரும்? b⁴ வரும். அப்போ இங்கே என்ன வரும்? b⁴. சரிங்களா? அடுத்தது இங்கே c² டேர்ம் இல்லை. அப்போ இங்கே என்ன டேர்ம் தான் வரும்? c². சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ இந்த ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் வரும், இங்கே இதில் வந்து 7 வரும். சரிங்களா? இந்த b⁴ இங்கே 3 வரும். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். நம்ம வேணால் இதை எழுதிக்கலாம். இங்கே வந்து c² வரும், இங்கே வந்து 7 வரும், அடுத்தது வந்து இங்கே வந்து க்யூப் வரும். சரிங்களா? இதை எழுதிக்கிடுங்க. அடுத்தது 2வது கணக்கில் சரியா அல்லது தவறான் என கூறுகன்னு கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8x³ வகுத்தல் 4x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை இதால் வகுத்தா 2xyன்னு வருமானு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கணக்கை எழுதிக்கிட்டேன். அடுத்தது 8x³ வகுத்தல்ங்கிறதுனால நான் டிவைட் பை போட்டுக்கிறேன். 4x². இப்போ இங்கே 2x²னா 2x இருக்குதுன்னு அர்த்தம். x³ 3x இருக்கும். இந்த 2xக்கு இந்த 3x அடிச்சிடலாம். சரிங்களா? இங்கே x³ இந்த 2x ஸ்குவாட் போயிடுறப்போ வெறும் x மட்டும் தான் இருக்கும். 1 நாள் 4, 2 நாள் 8. இது எப்படின்னு தெரியுதுல்ல? இங்கே x² இருக்குது, 2x இருக்குது, இங்கே 3x இருக்குது. இங்கே மேலே 2x அடித்தா இங்கே 1x மட்டும் தான் இருக்கும். அப்போது 2xy. அப்போது இது வந்து சரி. முதல் உள்ளது சரி. விடை வந்து என்னது? சரி. அடுத்தது 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ab³ வகுத்தல் 14ab. இது 2 வகுத்தா என்ன வேணும்? 1 7 7, 2 7 14. அப்போது இங்கே ஏக்கும் அடி போயிடுதோ. இங்கே b² b. அப்போ இங்கே 3 b இருக்குது, இங்கே 1 b தான் இருக்குது. அடி போனால் 2 b தான் இருக்குது. அப்போ b². சரிங்களா? அப்போ மேலே என்ன வரும் நம்மளுக்கு? b²/2 வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தவறு. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டு இது வந்து என்னது? நம்மளுக்கு தவறு. இது வந்து சரி. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27y³ வகுத்தல் 3y. இப்போ இதை வந்து நான் வகுத்தல்ன்றதுனால பை போட்டு எழுதிக்கிறேன். எப்படி எழுதிக்கிறேன்? 27y³/3y. சரிங்களா? இப்போ y³ yக்கும் அடி கொடுக்க. அப்போ y² வரும். ஏன்னா ஒரு y போயிடுது. இங்கே 3yல ஒரு போயினா 2y தான் இருக்கும். அதான் y². ஒரு 3 9 3 27. அப்போ விடை வந்து 9y². அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்கு? அடுத்த எனக்கு x³ y² வகுத்தல் x²y கொடுத்துருக்காங்க. இதை பை போட்டு எழுதிக்கிறேன். x³ y² வகுத்தல்ங்கிறதுனால நான் பை போட்டு x²yன்னு எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே 3x இருக்குது, இங்கே 2x இருக்குது. இப்போ x²க்கும் x³ கட் கொடுத்தா இங்கே ஒரு x தான் இருக்கும். இங்கே y² 2y இருக்குது, இங்கே 1y இருக்குது. அடி கொடுத்துட்றோம். அப்போ நம்மளுக்கு விடை என்ன வருது? xy அப்படின்னு வருது. சரிங்களா? அடுத்தது 3வது கணக்கு 45x³ y² செட் வகுத்தல் -15xy செட். இப்போது தீர்வு பார்க்கலாம். 45x³ y² செட் பவர் 4 டிவைட் வகுத்தல்ங்கிறதுனால பை போட்டு -15xy செட். இங்கே 15 வாய்ப்பாடில் அடி கொடுத்துடலாம். ஒரு 15 15 3 15 45ன்னு கொடுக்கலாம். இல்லைன்னா 5 வாய்ப்பாடில் கொடுத்தா 3 15 9 5 45. திருப்பி 1 3 3 3 3 9. இப்போ மேலே 3 வரும். இங்கே எக்ஸுக்கும் x³ அடி கொடுக்கும். இப்போ x² வரும். சரிங்களா? இங்கே yக்கும் y³ அடி y² அடித்தா y மட்டும் வரும். இங்கே செட் பவர் 4க்கும் இங்கே ஒரு செட்டுக்கும் அடி கொடுத்தா செட்³ வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3. இங்கே என்ன வரும்? x². எனக்கு y செட்³. இதான் நம்மளுக்கு விடை. சரிங்களா? அடுத்த 4வது கணக்கு பார்க்கலாம். அடுத்த 4வது கணக்கு 3xy² வகுத்தல் 9xyன்னு கொடுத்துருக்காங்க. 3xy² நான் பிரித்து எழுதிக்கிறேன். 3xy × 3xy வகுத்தல்ங்கிறதுனால டிவைடட் பை போட்டுக்கிறேன். 9xy. சரிங்களா? இங்கே 3 3 9. ஒரு 3 3 3 3 9 அடி கொடுத்துருந்தேன். திருப்பி நம்பருக்கு 3 3 9 ஒரு 3க்கு இந்த 3க்கு அடி கொடுத்துருவேன். இங்கே xy அடி கொடுத்துட்றேன். அப்போ இங்கே என்ன ஆன்சர் இருக்கும்? வெறும் xy தான் இருக்கும்.
சரிங்களா, வெறும் XY தான் இருக்கும். அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 3m² பை m 2m⁴ பை m³ கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போது இதை நம்ம அடி கொடுத்துடலாம். 3m² இதை திருப்பி கணக்கை தீர்வு எழுதலாம். அப்படி எழுதிக்கிறேன். பை m ப்ளஸ் 2m⁴ பை m³. இப்போது இங்கே மேலே 2m இருக்கா, கீழே ஒரு m இருக்குது, அதை அடி கொடுத்தோம். ஒரு mக்கும் இங்கே 2m²னா 2m, m இன்ட்டு m கரெக்டு தான். இங்கே என்ன மேலே என்ன வரும், வெறும் 3m மட்டும் வரும். ப்ளஸ் இங்கே m³ இருக்குது, இங்கே m⁴ இருக்குது, அப்போ வெறும் m மட்டும் வரும். ப்ளஸ் 2m. அப்போ ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன m வரும், 5m. 3 கூட்டினா 5m. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 14 p⁻5 q⁻3 பை 2 p² q. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க மைனஸ் 12 p⁻3 q⁻4 பை 3 q⁻2. இப்போ பார்த்தீங்கன்னா 2 2 7 2 14 நம்பருக்கு ஃபஸ்ட்டு அடி கொடுத்துட்றோம். அடுத்தது இங்கே p⁻5 இதை வந்து நம்ம இன்னொரு மாதிரி கூட செய்யலாம். 7 போட்டோம். இங்கே p⁻5 அடுக்கு 1 போல் வகுத்தல் அடுக்கு 1 போட்டால் a⁻m பை a⁻n பேஸ் சேமாக இருந்தால் அடிமானம் 1 போல் இருந்தால் அடுக்க வகுத்தலில் கழிக்கணும். இப்போ a⁻m−n இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், முன்னாடி படிச்சிருப்பீங்க. அடிமானம் 1 போல் இருக்குது, அதனால் அடுக்க கழிக்கணும் வகுத்தலில். அப்போது p வந்து மேலேயும் p கீழேயும் p இருக்குல்ல, அப்போ p⁻5 - 2 q போட்டு கீழே 1 போல் இருக்குது, வகுத்தலில் கழிக்கணும். 3 - 1 மைனஸ் இங்கே 1 3 3 4 3 12, அப்போ மேலே என்ன வரும், 4 வரும். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே p³ ஏன்னா இங்கே கீழே p ஒன்றும் இல்லை, மேலே வந்து q⁴ 4 - 2. இப்போ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா 7 5ல் 2 போனால் 3, அப்போ p⁻3 q⁻2 3ல் 1 போனால் 2 மைனஸ் 4 p⁻3 q⁻2. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 7 p³ மைனஸ் 4 p³ கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும், 7லேருந்து 4 போனால் 3, 7 p³ 4 p³ கழிச்சா 3 p³. இதான் நம்மளுக்கு விடை. சரிங்களா. அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வகுக்க 5வது கணக்கு. இதுக்கு தீர்வு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 32y² மைனஸ் 8yz வகுத்தல்ங்கிறதுனா டிவைடட் பை 2y போட்டுக்கிறேன். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 32 தனித்தனியாக எழுதுகிறேன். இந்த 2y வந்து 2ஐயும் பிரித்து எழுதுகிறேன். இப்போ 32y² பை 2y மைனஸ் 8yz பை 2y. இப்போ இந்த ஒய்க்கும் இந்த y² கட் கொடுத்தா மேலே ஒய் மட்டும் வரும். 4 2 2 இங்கே வந்து 16 2 32. அப்போது அதே மாதிரி இதுக்கு கிடைக்கும். இந்த ஒய்க்கும் இந்த ஒய்க்கும் அடி கொடுக்கும். 1 2 2 4 2 8. அப்போ மேலே என்ன வரும், எடுத்தால் 16y மைனஸ் இங்கே வந்து 4z. அப்போ 16 மைனஸ் 4z தான் நம்மளுக்கு விடை. சரிங்களா. அடுத்த 2வது கணக்கு பார்க்கலாம். இப்போ கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4m² n³ ப்ளஸ் 16 m⁴ n² மைனஸ் mn கொடுத்துருக்காங்க. வகுத்தல் 2mn கொடுத்துருக்காங்க. நான் வகுத்தல்ங்கிறதுனால சீக்கோட் போட்டு பை 2mn எழுதிக்கிறேன். இப்போ ஒன்று ஒன்றா பிரித்து எழுதிக்கிறேன். இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் இந்த 2mn தான். அப்போது 4m² n³ பை 2mn ப்ளஸ் போட்டு 16 m⁴ n² பை 2mn மைனஸ் mn பை 2mn. இப்போது இதை அடி கொடுக்கலாம். இங்கே m²க்கும் mக்கு அடி கொடுத்துருந்தேன். இங்கே n³ n² எடுத்தால் இங்கே ஸ்கொயர்டு வரும். இங்கே 3 க்யூப்பில் வந்து ஒரு n போயிட்டுனா ஒரு n² இருக்கும். 1 2 2 2 2 4. சரிங்களா. இங்கே வந்து 1 2 2 8 2 16. இங்கே ஒரு mக்கும் இங்கே m⁴ எடுத்தால் இங்கே m² வரும். இங்கே n-க்கும் n² அடி கொடுத்தா வெறும் n மட்டும் இருக்கும். இங்கே ஒரு mn அடி கொடுக்கும். மற்றதெல்லாம் அப்படி பார்த்து எழுதலாம். சரிங்களா. என்ன இருக்கும், மேலே 2 இருக்கும், n² இருக்கும், கீழே ஒன்றுமே இருக்காது. ப்ளஸ்
8 எம் கியூப் இருக்கும் ப்ளஸ் எம் கியூப் n இருக்கும் மைனஸ் 1/2 இருக்கும். இதுதான் நம்மளுக்கு விடை. சரிங்களா? 2mn² ப்ளஸ் 8m கியூப் n அடுத்தது மைனஸ் 1/2. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்த கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ எனக்கு 5xy மைனஸ் 18x² y³ ப்ளஸ் 6xy வகுத்தல் 6xy. வகுத்தல்ங்கிறதுனால நான் டிவைட் போட்டு எழுதிக்கிறேன். 5xy பை மைனஸ் 18x² y³ ப்ளஸ் 6xy வகுத்தல்ங்கிறதுனால டிவைடட் பை 6xy போட்டுக்கிறேன். அடுத்தது ஒன்று ஒன்றா பிரித்து எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட்டு 5xy பை 6xy மைனஸ் 18x² y³ பை 6xy ப்ளஸ் 6xy பை 6xy. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த xyக்கும் இந்த xyக்கு அடி போயிடுது. மேலே x²க்கும் இங்கே xக்கும் அடி போயிடுது. y³ அடி கொடுத்தா y², இங்கே y. 1 6 2 12 3 18 மேலே 3 வரும். இங்கே 6xyக்கும் அடி போயிடுது. அப்போ நம்மளுக்கு விடை என்ன வரும்? இங்கே கணக்கில் y² கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா இடத்துலையும் y² போட்டுக்கிடுங்க. அப்போது இங்கே ஒரு yக்கும் இங்கே y² கிடைக்குதுன்னா இங்கே மேலே ஒரு y இருக்கும். அப்போது 5/6y மைனஸ் 3 என்ன வரும்? இங்கே x இருக்கும் y² இருக்கும். அடுத்தது ப்ளஸ் 1. இதுதான் நம்மளுக்கு விடை. சரிங்களா? அடுத்தது 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 81 பொதுவாக எல்லாத்துக்கும் பொதுவானது. அப்போ அதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம், மற்றதை வெளியே எழுதிக்கிட்டு p⁴q² இன்ட்டு r³ ப்ளஸ் தீர்வுன்னு போட்டுக்கிடுங்க. ப்ளஸ் 2p³ q³ r² மைனஸ் 5p² q² r². இங்கே வகுத்தல்னோடனே டிவைடட் பை இங்கே 3pqr த ஹோல்² கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அந்த ஹோல்² பிரிச்சுக்கேன். 3 3 9. அப்போது கீழே p² q² r² வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9க்கும் 81க்கும் அடி கொடுத்துடலாம். 9 9 9 9 81. அப்போது 9. இப்போது திருப்பி நான் வந்து ஒவ்வொரு உறுப்பையும் இந்த 9 மட்டும் பொதுவாக காமனாக வெளியே வச்சிடுறேன். வெளியே வச்சுட்டு 9 உள்ள 9 இது. இப்போ பிரித்து எழுதுறோம். p⁴ q² r³ பை p² q² r² ப்ளஸ் 2 இன்ட்டு p³ q³ r² டிவைடட் பை என்ன வரும்? p² q² r² மைனஸ் 5 இன்ட்டு p² q² r² பை என்ன வரும்? p² q² r². மேலாம் அடி கொடுக்கலாம். இப்போது 2 p⁴ இருக்குது, இங்கே p² இருக்குது. அப்போ இங்கே மேலே அடி கொடுத்தா p² மட்டும் வரும். சரிங்களா? p². இங்கே வந்து q²க்கும் q²க்கும் அடி போய்டும். r³க்கும் r²க்கும் அடி கொடுத்தா வெறும் r மட்டும் இருக்கும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா p²க்கும் p³ அடி கொடுத்தா வெறும் p மட்டும் இருக்கும். q²க்கும் q² எடுத்தால் மேலே வெறும் q மட்டும் இருக்கும். இங்கே r²க்கும் r²க்கும் அடி கொடுத்துடலாம். இங்கே எல்லாமே சேமாக இருக்குது, வெறும் 5 மட்டும் இருக்குது. ஃபுல்லாக அடி கொடுத்துடலாம். சரிங்களா? என்ன வருதோ மிச்சம் பார்த்து எழுதலாம். 9 காமனாக இருக்குது, அதை அடி எடுத்துக்கிறேன். அப்போ என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மேலே வந்து p² r இருக்கும். அடுத்தது ப்ளஸ் 2pq இருக்கும். பாருங்கள், இங்கே வந்து மேலே கீழே உள்ளது எல்லாமே அடி போயிட்டு மேலே வந்து என்ன இருக்குது? 2 இருக்குது, p இருக்குது, q இருக்குது. அப்போது ப்ளஸ் 2pq. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 5 மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 9 கொண்டு உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 9p² r 2 18 9 18 pq மைனஸ் 5 45. இப்போ இதுதான் நம்மளுக்கு விடை. சரிங்களா? இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது 6வது கணக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தவறுகளை கண்டறிந்து சரி செய்க. முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7y² மைனஸ் y² ப்ளஸ் 3y² = 10y²ன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியாக தப்பான்னு பார்த்தீங்கன்னா இது தப்பு. ஏன்னா
7yலேருந்து ஒரு y² கழிச்சா 6y². 6y² இப்போது இதை எழுதிக்கிறோம். 7y² மைனஸ் y² ப்ளஸ் 3y². சரிங்களா? 7yலேருந்து ஒரு y கழிச்சா 6y² ப்ளஸ் 3y² கூட்டினா என்னது 9y² தான் சரி. அப்போ தவறு வந்து எது தவறு? இது வந்து தவறு. இதுதான் நம்மளுக்கு என்னது சரியானது. நான் 9y² தான் வரும் கூட்டலாம், 10y² வராது. அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 6xyயும் 3xyயும் கூட்டினா நம்மளுக்கு 9xy தான் வரும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டு. இங்கே பெருக்குனா தான் x இன்ட்டு எக்ஸு பெருக்குனா தான் x², y இன்ட்டு ஒய் பெருக்குனா தான் y² வரும். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே x² y² கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. நம்மளுக்கு 6x கூட 3xy கூட்டினா 9xy. இதுதான் சரி. ஏன்னா இது பெருக்கணும். பெருக்கல் குறி இருந்தால் இப்போ பெருக்கல் குறி இருந்தாலுமே இங்கே 6 3 18 x² y²ன்னு வரும். இங்கே நம்மளுக்கு கூட்டல் குறி கொடுத்துருக்காங்க. கூட்டல் குறினா 6xy கூட 3xy கூட்டினா 9xy தான். இதுதான் கரெக்டானது. இது தவறானது. சரிங்களா? அடுத்தது மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா m × 4m - 3 இது கொடுத்துருக்காங்க. இந்த எம்மை உள்ளே கொண்டு போயிருக்குன்னா 4m² மைனஸ் 3m அப்படி தான் வரும். இதுதான் நம்மளுக்கு சரியானது. இது வந்து தப்பு. ஏன்னா இந்த உள்ளே கொண்டு போயிருக்கும்போது இந்த 3m போடாமல் விட்டுருக்காங்க. இது தப்பு. சரிங்களா? இதுதான் சரி. இங்கே 3m தான் வரும். சரிங்களா? இங்கே இந்த உள்ள 4m² உள்ளே கொண்டு போயிருக்குன்னா 3mனு வரணும். கணக்கில் 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. சரியானது இதுதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 4n² மைனஸ் 2n ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. 4n² 4n × 4n. அப்போ 4 4 16n² மைனஸ் 2n ப்ளஸ் 3. இங்கே பார்த்தீங்கன்னா 4n². n²க்கு மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 4க்கு ஸ்கொயர் பண்ணலை. ஆனால் தப்பு. 4n² இருக்குது. சரிங்களா? அப்போ இது தவறானது. இதுதான் சரி. இதுதான் சரி. சரிங்களா? 16n² மைனஸ் 2n ப்ளஸ் 3. அடுத்து அஞ்சாவது கணக்கு பார்க்கலாம். அடுத்தது அஞ்சாவது கணக்கு எடுக்கணும். x - 2 இன்ட்டு x + 2 என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ x இன்ட்டு x + 2. அடுத்தது -2 இன்ட்டு x + 2. இது பார்த்தீங்கன்னா எக்ஸையும் பெருக்குனா x² ப்ளஸ் 2x. இங்கே -2x -2ஐயும் ப்ளஸ் 2ஐயும் பெருக்குனா -4. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது ஆன்சர்? சாரி, இங்கே ப்ராக்கெட்டில் 3 கொடுத்துருக்காங்க. அப்போது 3x வரும். இப்போ இங்கே என்ன வரும்? x² ப்ளஸ் x மைனஸ் 4 அப்படின்னு வரும். 2 3 6. இங்கே 3ங்கிறதுனால 2 3 6 -6. இப்போ x² ப்ளஸ் x மைனஸ் 6ன்னு வருது. ஆனால் நம்ம கணக்கில் x² மைனஸ் xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறானது. இதுதான் நம்மளுக்கு சரி. சரிங்களா? அடுத்து ஆறாவது கணக்கு பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா -7 காமன் -3p² ப்ளஸ் 4p -7. இப்போ -7 காமனாக எடுத்தோம்னா இங்கே என்ன வரும்? ப்ளஸ் 3p² மைனஸ் 4p ப்ளஸ் 7. அதாவது இந்த -7ங்கிறது இப்போ மைனஸ் வந்து எல்லா நம்பருக்குமே தான் காமனாக எடுக்கணும். மைனஸ் எடுத்தால் இங்கே உள்ளே கொண்டு போட்டால் -3p². அப்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே ப்ளஸ் 4p வரும். இங்கே -7p வரும். ஆனால் இந்த இதில் மேலே உள்ளதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் காமனாக எடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு தப்பு. இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? மேல் 7 8 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.